அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நீண்ட நாட்களுக்கு பிறகு ஏர்போர்ட் மூர்த்தி வெளியிட்டிருக்கக்கூடிய நேர்காணல் சீமானுக்கு சாதகமான பல விஷயங்கள். இது குறித்த அந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். தற்போது மக்களவை தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு நாம் தமிழர் கட்சியுடைய நிலைப்பாடு அப்படின்றது ஒரு மடங்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மக்கள் மத்தியில் நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கக்கூடிய ஆதரவு பார்த்தீங்கன்னா பல மடங்கு உயர்ந்திருக்கு. நாம் தமிழர் கட்சியை எப்படியாவது ஒழிச்சு கட்டிடணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் சின்னத்தை பறிச்சாங்க. அதற்கு பிறகு பொதுக்கூட்டங்கள் நடக்கக்கூடாது, ஆர்ப்பாட்டத்தை நடத்தக்கூடாது அப்படின்னு ஏகப்பட்ட விதிமுறைகளை போட்டோம். நாம் தமிழர் கட்சிக்கு புதிய சின்னம் கொடுத்துமே நாம் தமிழர் கட்சி தற்போது கிட்டத்தட்ட 35 லட்சம் வாக்குகளுக்கு மேல வாங்கி தற்போது நாம் தமிழர் கட்சி மாநில அளவில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாகவும் தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்காங்க. இந்த ஒரு செய்தி அப்படின்றது சின்னத்தையே பறிச்சாலும் நாம் தமிழர் கட்சியுடைய வளர்ச்சியை நிறுத்த முடியாது அப்படின்னும், நாம் தமிழர் கட்சி வெறும் சின்னத்தில் அடங்கி இல்லை அப்படின்றதையும் சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா வெளிச்சம் போட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு காட்டியிருக்காரு. தமிழ்நாட்டு மக்கள் சீமானுக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவு அப்படின்றது இதுவரைக்கும் அரசியல் வரலாற்றிலேயே ஒரு தலைவனுக்கு இல்லாத ஒரு ஆதரவாகவே பார்க்கப்படுது. தற்போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் இருக்கிறது திமுக கட்சியா இல்ல நாம் தமிழர் கட்சியா அப்படின்னு கேட்கிற அளவுல தான் பாத்தீங்கன்னா மக்கள் சீமானுக்கு தன்னுடைய ஆதரவு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை அப்படின்னாலுமே நேரடியாக நாம் தமிழர் கட்சியுடைய அலுவலகத்தை அணுகிறதும், அவங்களுடைய போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் அனைத்திற்குமே சீமானவர்கள் வந்துட்டா ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறதும், சீமானவர்கள் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாகவே தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் இருக்காரு அப்படின்றத காட்டுது. இந்த விஷயத்தை தான் பார்த்தீங்கன்னா தற்போது நேர்காணல்ல ஏர்போர்ட் மூர்த்தியும் பகிர்ந்திருக்காரு. அதாவது ஆரம்பத்தில் விசிக கட்சி எந்த அளவுக்கு ஒரு துடிப்பாக களத்தில் இறங்கினாங்களோ, நாங்கள் அனைவருமே விசிக கட்சிக்கு தன்னுடைய ஆதரவு கொடுத்து விசிக கட்சியை எப்படியெல்லாம் உயர்த்தணும் அப்படின்னு நினைச்சோமோ அந்த ஒரு விஷயத்தை தான் தற்போது சீமானவர்கள் ஒரு தனி நபராக பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னும், ஆரம்பத்திலிருந்து நிலைப்பாடு மாறாத ஒரே அரசியல் கட்சியாக நாம் தமிழர் கட்சி தான் இருக்கு அப்படின்ற ஒரு காரணத்தினாலேயே எனக்குன்னு மட்டும் இல்லாம விசிக கட்சியில் இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்கள் வரைக்குமே பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி மேலேயும் சீமான் மேலேயும் ஒரு மிகப்பெரிய மரியாதையை வர வச்சிருக்கு அப்படின்றது ஏர்போர்ட் மூர்த்தி பகிர்ந்திருக்காரு. இதனாலதான் இனிமே திருமாவை நம்பாதீங்க அப்படின்னும், உங்களுக்கு உண்மையிலேயே தமிழ்நாட்டு மக்களுக்கும் அல்லது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை அணுகுங்க, உங்களுக்கு என்ன தேவையோ அதை அவங்க பண்ணி தருவாங்க அப்படின்றத ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காரு. ஏன்னா விசிக கட்சி எப்போது திமுக கட்சியோட இணைந்ததோ அப்பத்துல இருந்தே திமுகவும் விசிகாவும் வேற இல்லை அப்படின்ற அளவுக்கு அவங்க இணைந்து வேலை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றத ஏர்போர்ட் மூர்த்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவத்தோட வெளியிட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஒரு காரணத்தினால தான் ஆரம்பத்தில் நான் விசிக கட்சியிலிருந்து விலகினேன். இப்போ நான் மட்டும் இல்லாம விசிக கட்சியில் இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள், விசிகாவின் ஆதரவாளர்கள் அனைவருமே அவங்களுடைய ஆதரவை நாம் தமிழர் கட்சிக்கு தர ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றது ஏர்போர்ட் மூர்த்தி பகிர்ந்திருக்காரு. இப்படியே போச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள்ல திமுக கட்சியை விட பல மடங்கு நாம் தமிழர் கட்சி வளருவாங்க அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்றதையும் ஏர்போர்ட் மூர்த்தி பகிர்ந்திருக்காரு. திருமாவை நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு முதல் முக்கிய காரணமே என்ன சொல்றாரு ஏர்போர்ட் மூர்த்தி அப்படின்னா, திருமாவளவன் முன்பு மாதிரி இல்லை அப்படின்னும், தன்னுடைய சமூகத்திற்காக ஆரம்பிச்ச கட்சி தற்போது பாஜகவின் ஒரு கைக்கூலியாகவும் திமுகவுடைய ஒரு கொத்தடிமையாகவும் நடந்துக்கிறாங்க அப்படின்றத நீங்க கண்கூட பார்க்க முடியும் அப்படின்றதையும் பகிர்ந்திருக்காரு. இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், உண்மையிலேயே விசிக கட்சி தன்னுடைய நிலைப்பாடை மாறி போயிட்டு இருக்காங்களா அப்படின்றத உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.